நீட்டுக்கு ஒரே நிவாரணம் என்ன தெரியுமா? ஒத்திசைவு பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கான உரிமையை பெறணும். இனி நம்முடைய திமுக தலைமையில் ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது முதல் வேலையாக ஒன்றிய அரசு எதையெல்லாம் நம்மிடமிருந்து பறித்ததோ அதை நமக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நாம் திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு எதுக்கு பெண்களுடைய தாலி அறக்கணும்? எதுக்கு மூக்குத்தியை கட்டணும்? எதுக்கு தோட கட்டணும்? எதுக்கு கொலுசை கட்டணும்? இது வட இந்தியாவில் பீகார்ல நடக்குதா? உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதா? ராஜஸ்தான்ல நடக்குதா? மத்திய பிரதேசத்தில் நடக்குதா? டெல்லியில் நடக்குதா? தமிழர்கள் மிகவும் ஒரு பண்பாட்டுக்குரியவர்கள். கண்ணீருக்கால கட்டிய மனைவி போய் தாலி கட்ட அன்னைக்கு தேர்வு எழுது போனா தாலி அறுக்குறீங்க, கொலுசு அவுக்குறீங்க. இது எல்லாம் கூடாது. இது போன்று பலவிதமான கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு உரிமையை, கல்வி உரிமையை, தொழிலாளர் உரிமையை, விவசாய உரிமையை, மாணவர் உரிமையை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழிப்பாக இருந்து முன்னெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை அவருடைய சித்தாந்தத்திற்கு, அவருடைய கருத்திலுக்கு ஏற்ற மாநிலமாக இதை மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் கச்சிதமாக திட்டமிட்டு பாரதிய ஜனதா அரசு செய்து வருகிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுத்து தமிழ்நாட்டுடைய உயர்ந்த பதவிகளில் அமர்த்துகின்ற போது தமிழ்நாடு தமிழர் உரிமை, சமூக நீதி, சமநீதி கோட்பாட்டு உள்ளவர்களை நீங்கள் தேர்வு செய்து அமர்த்த வேண்டும். கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்த வீக்னஸை பயன்படுத்தி இந்த அதிகாரிகள் தத்தமது மாநில மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள்.